கார்த்தி தீபா சீரியல் இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. கார்த்திகிட்ட வந்து சிதம்பரம் வந்து பேசுகிறாங்க. இன்டர்வியூலாம் சூப்பராக வந்து கொடுத்துருந்தப்பல இருக்குது. நான் கொடுத்த மாதிரி அப்படியே வந்து டிட்டோவாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் இல்லை சார். உங்களை பார்த்து காப்பி அடிக்கிறேன்னு சொல்ல வேணாம் சார். ஒருத்தவங்க பின்னாடியே வந்து நம்மளும் வந்து முன்னாடி வந்து ரோட்டில் வந்து போகிறோம். சில பேர் நடந்து போவாங்க, சில பேர் கார் ஓட்டிகிட்டு போவாங்க. நான் வந்து மின்னல் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருப்பேன் சார். அதுதான் பெரிய வித்தியாசம். இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து அதுவும் மிகப்பெரிய ஆளை வந்து எழுத்து நின்னது இல்லாமல் உனக்கு வந்து பிரபலமாக ஒரு கண்டென்ட் வந்து கிடச்சிருக்கு. அந்த கண்டென்ட்டை பயன்படுத்திக்கிட்டு சாங் வந்து ரிலீஸ் பண்ணி சூப்பராக வந்து ஜெயிஸ்டப்பில் இருக்கு. இனிமேட்டு என் விஷயத்தில் வந்து தலையிடாமல் இந்த ஆடியோ கம்பெனியை விட்டு போயிடு, இல்லை நிறுத்திக்க. தேவையில்லாம் எனக்கு எதிராக வந்து ஆல்பத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், மிகப்பெரிய சிக்கலில் வந்து மாட்டிப்போ தம்பி. என்னை பற்றி உனக்கு தெரியாது. எல்லாத்தையும் நான் இதே மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் சார். நான் பிஸ்னஸாக தான் பார்ப்பேன். உங்களை எப்படி ஜெயிக்கணுமோ அப்படி ஜெயிச்சாச்சு. இனிமேட்டு போட்டின்னு இருந்தால் ஆரோக்கியமாக வந்து சண்டை போட்டுக்கலாம். தேவை இல்லாமல் திருப்பியும் காமெடியெல்லாம் பண்ணுறவெல்லாம் வச்சுக்காதீங்க. ஆல்ரெடி நான் உங்களை மீட் பண்ணலாம் தான் இருந்தேன். எங்கள் அப்பாவோட செல்லை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் கண்ணாமண்ணான்னு ஏதோ ஒரு திட்டம் போட்டிங்க. இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் நடக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது சார். யாருக்கு நல்லது? உங்களுக்கு தான். என்ன தம்பி சிரிச்சுக்கிட்டே வந்து மிரட்டுறியா? என்கிட்ட சிக்கி இது வரைக்கும் எத்தனையோ பேர் தவிச்சிருக்காங்க. நீ அது மாதிரி ஆக வேணாம். சொல்கிறது புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிதம்பரம். நல்லாவே புரியுது சார். யார் உங்களுக்கும் யாரும் போக வேணாம். நான் ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணி ஜெயிக்கிறேன்னா அதை விட நீங்கள் ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு ஒரு சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணி நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க. அப்படியே சூப்பராக இருக்குங்களா? நம்ம இண்டஸ்ட்ரியை வந்து ஃபஸ்ட் ரேங்க் கொண்டு வந்துடலாம். இது மாதிரி ஆரோக்கியமாக சண்டைப்பட்டா. தம்பி, என்னை ஜெயிச்சிட்டேங்கிறனால திமிராக பேசுகிறீங்களா? இந்த ஃபீல்டில் குட்டாம் போக்கில் நீ வேணால் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் நிரந்தரமாக உன்னால் ஜெயிக்க முடியாது. அப்புறம் எதுக்கு சார் என்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்குது. நீங்கள் எப்படி சவாலை வந்து ஏற்று நிற்கணுமோ அது மாதிரி ஏற்று நிற்குங்க சார். ஆரோக்கியமாக நின்னாலும் சரி, இல்லாட்டி இல்லை எப்போதும் போல் நீங்கள் குறுக்கு பாதையில் தான் வருவீங்கன்னு சொன்னாலும் சரி, எப்படியோ பண்ணுங்கள். எனக்கு டைம் இருக்குல்ல, நான் மாட்டு கிளம்புறேன்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னையே வந்து எழுத்து பேசுறியாடா, உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இப்போ என்ன பண்ணலாம்? சிதம்பரம்னா யாருன்னு இப்போ நிரூபித்து காட்டுறேன். பல்லவிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம சிதம்பரம் ஐஸ்வர்யாட்ட எட்டமே நம்பர் வாங்கினதுனால, பல்லவி மேடம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேச்சை வந்து ஆரம்பிக்கிறாங்க. என்னடா அது, இப்போ தான் நம்ம சாங்கே வந்து பாடி முடித்தோம். இந்த நம்பர் யாருக்குமே தெரியாது, கார்த்திக் மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்க சூழ்நிலை இந்த நம்பர் எப்படி லீக் ஆச்சு ஒன்றும் புரியலையே. எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் பாடி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் கொடுத்துருப்பா? கார்த்திக் சார் கொடுத்துருப்பாரோ? சேச்சே, என்னோட பெர்மிஷன் இல்லாமல் நிச்சயம் கார்த்திக் சார்னா நம்பரை வந்து வெளியில் வந்து ஷேர் பண்ணவே மாட்டார். அப்புறம் என்ன மேடம், நீங்கள் தான் யார் என்ன ஏதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மேடம். நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு வந்து பாட்டு பாடி அதே மாதிரி ஹிட் ஆகணும் சாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகமாக பேசுகிறாங்க. அந்த இடத்துல சிதம்பரம், என்ன நான் சிரிச்ச முகமாக பேசுகிறேன்னு பார்க்குறியா? இன்னொரு வாட்டி நீ எதுக்காரனை கொண்டோம் கார்த்திக் கம்பெனிக்கு, அதுவும் அபிராமி ஆடியோ ட்ராக் கம்பெனிக்கு பாடவே கூடாது. அதையும் சார் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க? உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி தீபா கேட்குறாங்க. என் பேராம்மா சிதம்பரம் அப்படின்னு சொன்னேன். இவருக்கு அப்போனா பல்லவிங்கிற விஷயம் வந்து தீபான்னு தெரிஞ்சிருக்குண்ணா. நிச்சயம் வந்து ரூபஸ்ரீ மூலியமாக தான் தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் ஒன்றும் புரியலையே சார். நான் யாருக்கு வேணான்னு பாடுவேன், அதை கேட்கலாம் உங்களுக்கு ரைட்ஸ் எல்லாம் கிடையாது. ஃபோனை வைங்க சார். என் பர்மிஷன் இல்லாமல் இவங்களுக்கு தான் பாடணும் அவங்களுக்கு தான் பாடணும்னு சொல்கிறீங்க. நீ யார் என்ன ஏதுன்னு எனக்கு முழு வரலாறுன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது கார்த்திகிட்ட நீ இன்னமும் உண்மையை சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு இருக்க. இந்த வாட்டி நான் உன்னை மன்னிச்சிட்றேன். ஏதோ முக்காடு போட்டுட்டு வந்து பாட்டு பாடி முடிச்சிட்டேன். இன்னொரு வாட்டி கார்த்திக் கம்பெனியில் உன்னை சாங் பாடுற இடத்துல பார்த்தேன்னு வச்சுக்கிய, நீ தான் தீபாங்கிற விஷயத்த வந்து உண்மையை போட்டு உடச்சிருவேன். பார்த்துக்கம்மா, அவன் ஒன்னால தான் ஜெயித்தான். அவன் என்னமோ தனிப்பட்ட முறையில் ஜெயித்த மாதிரி வந்து சீன் போட்டுட்ருக்கான் என் முன்னாடியே. பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லி சிதம்பரம் வந்து கேவலமாக ஃபோனில் வந்து பேசி முடிச்சுட்டு அப்படியே ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் என்னடா இது சத்திய சோதனையாக இருக்குது. இந்த விஷயம் வந்து ரூபஸ்ரீ அப்போ நான் சிதம்பரம் எல்லாரோட கூட்டு முயற்சியில் தான் பிளான் நடந்திருக்கு. மீனாட்சிக்கு வந்து கால் பண்ணுறாங்க நம்ம தீபா. என்னாச்சு திடீர்னு ஃபோன் பண்ணுறா? என்னாச்சு தீபா? கார்த்தி எதுவும் ட்ரீட் கொடுக்குறேன்னு சொன்னாரா? நீங்கள் வேறு. சிதம்பரம் வந்து கால் பண்ணாங்க. நான் தான் வந்து தீபா பல்லவி எல்லா ரகசியத்தையும் சொல்கிறாங்க. இன்னொரு வாட்டி ஆடியோ கம்பெனியில் நீ பாடவே கூடாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. கார்த்திக் கம்பெனியில் என்ன சொல்கிறேன்னு தெரில. அவங்க கம்பெனியில் தான் பாடணுமா? என்னென்னமோ பேசுகிறாங்க. அதை முடிவு பண்ண அவங்க யார் முதல்ல? இதுலேருந்தே தெரியுது கார்த்தி வந்து இன்டெரக்டாக வந்து மிரட்டிகிட்டு இருந்தவங்க. இந்த விஷயத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சிருக்குன்னா டூப்ளிகேட் பல்லவியை வர வச்சது, ஸ்வேதா வர வச்சது, இதுக்கு பின்னாடி கார்த்தி வந்து முட்டாள ஆக்கணும்னு நினச்சது எல்லாத்துக்கும் காரணம் வந்து சிதம்பரம் மட்டும்தான். நம்ம ஃபேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதை இப்படியே போக விட்றாத தீபா, பார்த்துக்க. அடுத்த சாங் வந்து கார்த்திக் கம்பெனியில் பாடி மிகப்பெரிய ஆளாக ஆக்கிடணும். எந்த பிரச்சனை வந்தாலும் வெளியில் வந்து பார்த்துக்கலாம். ஐஸ்வர்யா மாதிரிலாம் வந்து சும்மாலாம் இருந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இவங்க வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி நீ கார்த்திக்கிட்ட நீ தான் பல்லுவிங்கிற உண்மையை சொன்னால் மட்டும்தான் நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர முடியும். இல்லைன்னு வச்சுக்கிங்க அவ்வளோதான். கார்த்திகிட்ட கேட்டாருன்னா முன்னாடியே பல்லவி இவங்க தானே எனக்கு தெரியும்னு சொல்லி அபிராமி அம்மாவை வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து சமாளிச்சுவாங்க.
ஆனால் இன்னும் ஒரு வாட்டி நீ சாங் பாடுறதுக்கு முன்னாடி கார்த்திக்கிட்ட எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி அதிரடியாக பேசுகிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ அல்டிமேட்டாக முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.